வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கிய சத்துக்கள் நிறைந்த கருப்பு உளுந்து இட்லியும் ஆரஞ்சு தோல் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல 2.5 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். முன்னாடியெல்லாம் இந்த கருப்பு உளுந்து தான் இட்லி தோசைக்கெலாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் யாரும் இதை பயன்படுத்துறதில்ல. பாருங்கள், சாதா எப்போது இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி மாவு இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். நைட்டு ஃபுல்லாக இருந்த மாவு பாருங்கள் இப்படி புளிச்சு கிடச்சிருக்கு. கருப்பு உளுந்தில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய முழுமையான சத்து ஜீரண உறுப்புகளால் கிரகிக்கப்பட்டு செரிமான உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கருப்பு உளுந்தில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள் அதிகம் உள்ளன. கருப்புளுந்தை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடலில் எலும்புகள், மூட்டுகளின் வலிமை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இருந்து புளிச்ச மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இட்லி மாவை இட்லி குக்கருக்குள்ளே வச்சு இட்லி குக்கரில் விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இட்லி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக அடர்ந்து வரும். கருப்பு உளுந்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது நம்ம உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது. அடுத்து பாருங்கள், நான் 2 ஆரஞ்சு பழத்தோலை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக விட்டு எடுக்கணும். இந்த ஆரஞ்சு பழத்தோல் குடல் இயக்கத்தை கட்டுப்படுத்துது, செரிமானத்துக்கு உதவுது. ஏன்னா இதில் கணிசமான அளவு நார்ச்சத்து இருக்குது. மற்றும் குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்தவும் இந்த ஆரஞ்சு தோல் உதவுது. பாருங்கள், ஆரஞ்சு பழத்தோல் இந்த அளவுக்கு லைட்டாக வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு போட்டு நல்லா வறுக்கணும். ஆரஞ்சு தோலில் விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால இது கொழுப்பை எரிக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புற்றுநோய் அபாயத்தை ரொம்பவே குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட போட்டு வறுத்து விட்டுறலாம். இந்த ஆரஞ்சு பழத்தோல் சாரை உட்கொள்கிறதுனால இருதய நோய்களின் அபாயத்தை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. காஞ்ச மிளகாய், பருப்பெல்லாம் வறுத்ததும் நம்ம 1 கை அளவுக்கு தேங்காயும் அது கூட போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். ஆரஞ்சு தோல் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. தேங்காவை நல்லா வறுத்ததும் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இதே மாதிரி அரைச்சி எடுத்ததும் நம்ம ஏற்கனவே லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு தோலெல்லாம் இது கூட போட்டு அதை தண்ணியோடய போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஆரஞ்சு தோல், தேங்காய் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததும் அதில் 1 துண்டு அளவு புளியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், ஆரஞ்சு தோல் சட்னி இது மாதிரி வந்திருக்கு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு தாளித்து எடுத்துட வேண்டியது தான். ஆரஞ்சு தோலில் கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போது சட்னி தாளிக்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னி அதில் ஊற்றி தாளிச்சிடலாம். பலவித ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ள இந்த ஆரஞ்சு தோலை நம்ம சும்மா தூக்கி போடாமல் சீசன் நேரங்களில் கொஞ்சம் நம்ம உணவுலையும் பயன்படுத்தணுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும். இது இந்த ஆரஞ்சு தோலை நம்ம வெயிலில் காய வச்சு பொடி பண்ணியும் பயன்படுத்தலாம் சாப்பாட்டில் எல்லாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுனா 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சட்னியில். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்காம தான் சட்னி செய்திருக்கிறேன். பாருங்கள், நல்ல ஆரோக்கியமான கருப்பு உளுந்து இட்லியும் ஆரஞ்சு தோல் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே தெரியப்படுத்தியிருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் எல்லாம் புத்தகங்களில் படித்தது தான் தெரியப்படுத்தியிருக்கிறேன். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. நன்றி.